இட்ஸ் ஸ்பெஷல் குக்கிங். இன்னைக்கு வந்துட்டு டூட்டி ஃப்ரூட்டி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. இது வந்துட்டு நம்ம நிறைய இந்த மாதிரி ஜாம் பண்ணு இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் இதை பார்த்துருப்போம்லங்க. அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா கலராக ஜெல்லி மாதிரி இருக்கும். சாப்பிட்டா டேஸ்ட் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது இல்லைங்க. அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்ப்போம். இந்த மாதிரி ரா பப்பாயை எடுத்துகிட்டு அதோடைய தோல் எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க விதைகளும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி ஓரமாக வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இது கூட நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சதை உள்ளே போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துட்டு இதுவும் ஓரமாக இருக்கட்டுங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு லைட்டாக சுகர் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு கொதிக்கிற சமயத்தில் ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சு அந்த பப்பாயும் உள்ளே கொட்டிடணுங்க. உள்ளே கொட்டிட்டு மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க. எடுத்து இதை ஓரமாக வச்சுருங்க. நான் 4 கலர் எடுத்திருக்கேங்க ஃபுட் கலர். உங்களுக்கு எத்தனை கலர் இருக்கோ அத்தனை கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ரெட்டு, ஆரஞ்சு, க்ரீன், லைட் க்ரீன் இந்த மாதிரி 4 க்ரீன் எடுத்திருக்கேங்க. அப்படி இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்மக்கிட்ட கேஸ்டி பவுடர் இருக்கு இல்லைங்க, அதை வந்துட்டு நல்லா டார்க்காக கலந்திங்கன்னா நல்லா டார்க் கலரில் இருக்கும். லைட்டாக கலந்திங்கன்னா அது ஒரு லைட் கலரில் இருக்கும். அப்படியே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா எந்த கலரும் கலக்காமல் விட்டுட்டிங்கன்னா அது ஒரு எல்லோ கலரில் இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எத்தனை கலர் இருக்கோ அத்தனை கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி வெயிலில் காய வச்சுக்கோங்க ஒரு 3 ஹவர்ஸ். அதுக்கப்புறம் காய வச்சு எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா கம்பைன் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்தீங்கன்னா சூப்பரான டூட்டி ஃப்ரூட்டி ரெடி ஆகிடுங்க. இதுக்கு முன்னாடி இது இப்படி தான் செய்வாங்கன்னு தெரில அப்படின்னு சொன்னால் எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஆக்சுவலி இது வந்து வாட்டர் மெலன்லேயும் செய்வாங்க, பட் பப்பாயில் தான் மோஸ்ட்டாக செய்வாங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு